Hello students, welcome to 1+1 channel. இன்னைக்கு நம்ம வீடியோல 9th standard chapter 8 exercise 8.4 பார்க்க போறோம். First sum, let m be the midpoint and b be the upper limit of the class in the continuous frequency distribution. The lower limit of the class is dash அப்படினு கேட்டிருக்காங்க. அதாவது m be the midpoint, m வந்து midpoint ன்னு சொல்லியிருக்காங்க, b வந்து upper limit of a class in a continuous frequency distribution. The lower limit of the class is dash. அதாவது lower limit என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? அதாவது நான் lower limit xன்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போது இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணால் தான் இது வரும். சரிங்களா? அதாவது x plus b by 2 equal to தான் m. புரியுதுங்களா? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணால் தான் இது. இப்போ நான் x வந்து கண்டுபிடிக்கணும், இதுதான் கொஷின் மார்க். இப்போ இதை சால்விங் ஈக்குவேஷன் மாதிரி தான். 2 அந்த பக்கம் போனால் மல்டிப்ளை, அப்போ x plus b equal to 2m. இப்போ b அந்த பக்கம் போனால் மைனஸ், அப்போ x equal to 2m minus b. ஸோ லோவர் லிமிட் ஆஃப் த கிளாஸ் இன்டர்வல் பார்த்தீங்கன்னா 2m minus b. ஆப்ஷன் 1 தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். சரிங்களா? புரியுதுங்களா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள். The mean of a set of 7 numbers is 81. மீன் வந்து 81ன்னு கொடுத்துட்டாங்க. மீன் ஆஃப் அ செட் ஆஃப் 7 நம்பர்ஸ், அப்போ n வந்து 7. இஃப் ஒன் ஆஃப் த நம்பர் இஸ் டிஸ்கார்டட், ஒரு நம்பர் காணாமல் போயிடுச்சு. மீன் ஆஃப் த ரிமைனிங் நம்பர்ஸோட மீன் வந்து 78. டிஸ்கார்டட்னு சொல்லிட்டாங்க, அப்போ என்னும் வந்து 1 போயிடுச்சு, 6 ஆயிரும். வேல்யூ ஆஃப் த டிஸ்கார்டட் நம்பர் இஸ் டேஷ். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதோட சம் கண்டுபிடிச்சி இதோட சம் கண்டுபிடிக்க போகிறோம். இதோட மீன் ஃபார்முலா வச்சு என்ன வரும்? மீன் இஸ் ஈக்குவல் டு சம் பை n. அப்போ மீன் 81 is equal to sum by 7. இங்கேயும் அதே மாதிரி மீன் 78 is equal to sum by 6. இப்போ sum 81 into 7 பண்ணணும், இங்கே 78 into 6 பண்ணணும். 81 into 7, 7s are 56. So 567 is equal to sum. இதுக்கு sum வந்து 567 வருது. இதுக்கு 6 8s are 48, 8 balance 4, 7 6 are 42, 42 plus 4 46. So இதுக்கு வந்து sum is equal to 468. இப்போ இவ்வளோ 7 நம்பர் இருக்கும் போது இவ்வளோ சம் வந்திருக்கு. சம்னா அதோட சம் ஆஃப் அப்சர்வேஷன். 6 நம்பர் இருக்கும் போது இவ்வளோ சம் வந்திருக்கு, சம் ஆஃப் அப்சர்வேஷன். அப்போ இதுலேருந்து இது குறைஞ்சி தான் இருக்கும். கரெக்டுங்களா? அப்போ ஒரு நம்பர் குறைஞ்சிருக்கு. அப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் டிஸ்கார்டு நம்பர் என்னன்னு தெரிஞ்சிருமா? அதாவது தொலைஞ்சு போன நம்பர் என்னன்னு தெரிஞ்சிடும். புரியுதுங்களா? ஸோ 17 ஆயிரம், இங்கே 5 ஆயிரம், 9, இங்கே வந்து 15 ஆயிரம், இங்கே வந்து 4 ஆயிடும். 15 minus 6 9. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 99. இந்த டிஸ்கார்டு நம்பர் இஸ் என்னது? 99. புரியுதுங்களா? நெக்ஸ்ட், a particular observation which occurs maximum number of times in a given data is called its maximum number of time occur ஆச்சுன்னா என்னது? mode. ஓகே, நெக்ஸ்ட், for which set of numbers do the mean, median and mode all have same values? கொடுத்துருக்காங்க. இதில் யாருக்கு வந்து மீன், மீடியன், மோட் எல்லாமே சேம்னு கேட்குறாங்க. அதாவது இப்போ இதில் வந்து 4த்துக்கும் மீன், மீடியன், மோடு கண்டுபிடிக்கணும். 3மே எதுக்கு சேமாக வருதுன்னு கேட்குறாங்க. சரி, இப்போ ஃபஸ்ட்டு ஒனுக்கு கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒனுக்கு பார்த்தீங்கன்னா மீன் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 2 + 2 4, 4 + 2 6, 6 + 4 10. அப்போ என்ன வரும்? 10/4 வருதா? மீன்னா என்னது? சம் ஆஃப் ஆல் அப்சர்வேஷன் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். ஓகே, அப்போ 10/4 என்ன வரும்? அப்ராக்சிமேட்டாக டிவைட் பண்ணணும். 10/4 என்ன வரும்னு பாருங்கள். 4 1s are 4, balance 2, டெசிமல் வச்சு 0 சேர்த்தா 4 5s are 20. அப்போ மீன் இஸ் ஈக்குவல் டு 1.5ன்னு வருது. இப்போ இதே மாதிரி இதுக்கு மீடியன் கண்டுபிடிக்கணும். மீடியன் வந்து நடுவில் எத்தனை டேர்ம் இருக்குன்னு பாருங்கள், 2 டேர்ம் இருக்குது. கரெக்டாக? அப்போ 2 + 2/2. இப்போ 4/2 என்ன வரும்? 2. மீடியன் வந்து 2 வருது. மீனும் மீடியனுமே சேமாக வரல. அப்போ இது வந்து இந்த வந்து ஆன்சராக இருக்க முடியாது. அதாவது எல்லாமே சேமாக வரணும். இப்போ இது கண்டுபிடிக்கலாம். 1 + 3, 1 + 3 வந்து 4, 4 + 3 7, 7 + 5 10, 10 + 5 15, 15/1 2 3 4 5, 15/5. இப்போ மீன் வந்து 3 வருது. மீடியன் கண்டுபிடிக்கலாம்.
மீடியன் என்னது? இந்த பக்கம் 2 போயிடுச்சு, இந்த பக்கம் 2 போயிடுச்சு. நடுவில் இருக்கிறது என்னது? மீடியன். மீடியனும் 3 வருது, மோடும் 3 வருது. கரெக்டுங்களா? 3 தான். அப்போ 3 தான் 3 தடவை அக்கர் ஆயிருக்கு. அப்போ இதுதான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். மீதி எதுக்குமே வராது, நம்ம கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. இவனா க்ராஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஏன்னா இங்கே பார்த்தாலே தெரியுது பாருங்கள். இங்கே பார்த்தா இதுக்கு வந்து மோடு வந்து 1 வருது, ஆனால் மீடியன் 2 வருது. அதுலேயே அவுட் ஆயிடுச்சு. இதுலேயும் மோடு 1 வருது, ஆனால் மீடியன் 2 வருது. அப்போ ஆப்ஷன் 2 தான் கரெக்டான ஆன்சர். கொஷின் வந்து ஃபார் விச் செட் ஆஃப் நம்பர்ஸ் டூ த மீன், மீடியன் அண்ட் மோட் ஆல் ஹாவ் த சேம் வேல்யூ. எல்லாமே சேமாக எதுக்கு வருதுன்னு கேட்குறாங்க. அப்போ ஆப்ஷன் 2 தான் இது கரெக்டான ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள். The algebraic sum of the deviations of a set of n values from their mean is dash. அதாவது algebraic sum of the deviation of a set of n values from their mean is dash. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு சீக்வன்ஸ் எடுத்துக்க போகிறோம். அதாவது x1, x2, x3 up to xn வரைக்கும் ஒரு சீக்வன்ஸ் எடுத்துக்க போகிறோம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதோட மீன் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட மீன் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? சம் ஆஃப் ஆல் அப்சர்வேஷன் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் தான் என்னது? எக்ஸ் பார். கரெக்டுங்களா? இதுதான் என்னது? எக்ஸ் பார். இப்போ அடுத்து என்ன வரும்னா இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இது இந்த பக்கம் போணுச்சுன்னா மல்டிப்ளை ஆகிடும். அப்போ x1 ப்ளஸ் x2 ப்ளஸ் x3 ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் xn இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்னா nx பார். இது வந்து நம்மளுக்கு ஒன்று கிடச்சிருக்கு. அதாவது இது இருக்கிற இடத்துல nx பார் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்காங்கன்னா த அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் த டீவியேஷன் ஆஃப் அ சம் ஆஃப் n வேல்யூஸ் ஃப்ரம் தேர் மீன். அதாவது என்ன பண்ணணும்னா நம்ம ஒன்றுத்துலேயும் இதோட மீன்லேருந்து நம்ம மைனஸ் பண்ணணும். சரிங்களா? அதாவது x1 மைனஸ் எக்ஸ் பார் ப்ளஸ் x2 மைனஸ் எக்ஸ் பார் ப்ளஸ் x3 மைனஸ் எக்ஸ் பார் மைனஸ் பண்ணி ஆட் பண்ணுறோம். சரிங்களா? ப்ளஸ் xn மைனஸ் எக்ஸ் பார். The algebraic sum of the deviations of a set of n values from their mean. ஓகே, மீன்லேருந்து நம்ம சம் கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ இதுலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா x1, x2, x3 ப்ளஸ் எக்ஸெட்ரா xn வருமா? அதாவது x1 ப்ளஸ் x2 ப்ளஸ் x3 ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் xn இது ஒன்று வரும். அடுத்து வந்து மைனஸ் எக்ஸ் பார் மைனஸ் எக்ஸ் பார் மைனஸ் எக்ஸ் பார் மைனஸ் எக்ஸ் பார்னு போயிட்டே இருக்கும். ஸோ இந்த மைனஸை நம்ம காமனாக வெளியே எடுத்துகிட்டு என்ன பண்ணுறோன்னா அப் டு xn வரைக்கும். அப்போ என்ன எழுதுகிறோம்? nx பார்னு எழுதுகிறோம். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா x1 ப்ளஸ் x2 ப்ளஸ் x3 ப்ளஸ் எக்ஸெட்ரா xn இருக்க இடத்துல என்ன போட்டுக்கலாம்? nx பார்னு போட்டுக்கலாம். ஸோ nx பார் மைனஸ் nx பார். ஸோ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ண என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 0. புரியுதுங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 0 தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, ஸோ ஆப்ஷன் 1. ஓகே, சிக்ஸ்த் சம். The mean of A, B, C, D and E is 28 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ABCDயோட மீன் ABCDEயோட மீன் வந்து 28ன்னு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் என்ன நம்பர்னு தெரியாது. இதோட மீன் வந்து 28ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா if the mean of A, C and E is 24. அதாவது இப்போ ஃபஸ்ட்டு இதோட மீன், அடுத்து வந்து ACEயோட மீன். ACEயோட மீன் பார்த்தீங்கன்னா 24ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா தென் மீன் ஆஃப் B and D is dash. BDயோட மீன் என்னன்னு கேட்குறாங்க. இதுதான் கொஷின். இப்போ இதோட மீன் எப்படி கண்டுபிடிப்போம்? நம்ம A ப்ளஸ் B ப்ளஸ் C ப்ளஸ் D ப்ளஸ் E பை 1 2 3 4 5 இஸ் ஈக்குவல் டு 28. கரெக்டுங்களா? அப்போ A ப்ளஸ் B ப்ளஸ் C ப்ளஸ் D ப்ளஸ் E எவ்வளோ வரும்? 5 into 28. 8 5s are 40. 0 balance 4. 5 2s are 10. 10 plus 4 140. அதாவது A ப்ளஸ் B ப்ளஸ் C ப்ளஸ் D ப்ளஸ் E யோட வேல்யூ 140 கிடச்சிருக்கு. இதே மாதிரி இதிலிருந்து என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். A ப்ளஸ் C ப்ளஸ் E பை 3 numbers 3 equal to 24. அப்போ A ப்ளஸ் C ப்ளஸ் E equal to என்ன வரும்? 24 into 3. 24 into 3 என்ன வரும்னு பாருங்கள். 4 3s are 12. 2 balance 1. 3 2s are 6. 72. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ACE இருக்க இடத்துல 72ன்னு போட்டால் B ப்ளஸ் D என்னன்னு தெரிஞ்சிடும்.
சரி, இப்போது ACE மாற்றி எழுதிக்கிறோம். A + C + E + B + D ஆர்டரை மாற்றி எழுதிக்கலாம்ல அடிஷனில். இந்த A + C + E இடத்துல 72ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் B + D = 140. இப்போது B + D யோட சம் தான் என்ன நம்மளுக்கு கிடைக்குது, 140 - 72. இந்த +72 இந்த பக்கம் வந்தால் -72. அப்போ B + D = 140லேருந்து 72வை மைனஸ் பண்ணுங்க. இங்கே 10 ஆயிரும், இங்கே 3 ஆயிரும், இங்கே 13 ஆயிரும். 10 - 2 8, 68 வருதா? அதாவது B + D வந்து 68ன்னு வருது. இங்கே கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இதோட மீன் தான் கேட்குறாங்க. அப்போ மீன் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணணும், இது வந்து சம் ஆஃப் த அப்சர்வேஷன். அப்போ சம் ஆஃப் த அப்சர்வேஷன் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் என்னது 2ஆல் டிவைட் பண்ணிக்கணும். ஏன் 2ஆல் டிவைட் பண்ணுறோன்னு தெரியுதா? ஏன்னா கொஷனில் வந்து மீன் தான் கேட்குறாங்க. மீன் ஆஃப் B and D. எனக்கு கிடச்சது சம் ஆஃப் B and D. அப்போ அதை 2ஆல் டிவைட் பண்ணணும். ஏன்னா 2 அப்சர்வேஷனில். அப்போ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 34 தான் கரெக்டான ஆன்சர். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் ஸ்டம் பாருங்க. இஃப் த மீன் ஆஃப் 5 அப்சர்வேஷன் இஸ் 11, then the mean of first 3 observation is dash. அதாவது x, x + 2, x + 4, x + 6, x + 8 ஓட மீன் வந்து 11ன்னு சொல்லியிருக்காங்க. மீன்னா என்ன அர்த்தம்? sum of all observation by number of observation. number of observation 1 2 3 4 5 5. அதாவது இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த 3 நம்பரோட மீன் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிக்கணும்னா எக்ஸோட வேல்யூ தெரியணும். எக்ஸோட வேல்யூ தெரியணுங்கிறதுக்காக தான் இது கொடுத்துருக்காங்க. இதிலேருந்து எக்ஸு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் 3 நம்பரோட மீன் கண்டுபிடிப்போம். இது 3த்தையும் ஆட் பண்ணி 3ஆல் டிவைட் பண்ணுவோம். புரியுதுங்களா? இப்போ இந்த 5 அந்த பக்கம் போணுச்சுன்னா மல்டிப்ளை ஆகிடும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1 2 3 4 5x இருக்குது. 5x ப்ளஸ் 2 + 4 6, 6 + 4 12, 12 + 8 20 ஈக்குவல் டு 5 × 11 வந்து 55. இப்போ 5x is equal to 55 - 20. இப்போ 5x is equal to என்ன வரும்? 35 வருமா? அப்போ x is equal to 5 அந்த பக்கம் போனால் டிவைட். அப்போ x is equal to 7. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த 3 நம்பர் மட்டும் என்னன்னு பார்த்தீங்கன்னா 7, 7 + 2 9, 7 + 4 11. இப்போ இந்த 3 நம்பரோட மீன் கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன வரும்? 7 + 9 + 11/3. இப்போ என்ன வரும்? 20 27/3. இப்போ 27/3 என்ன வரும்? 9. அப்போ இதோட மீன் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 9 தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். புரியுதுங்களா? அடுத்து the mean of is 13. அதாவது இதோட மீன் என்னன்னு, மீன் வந்து 13 கொடுத்துட்டாங்க. then find the value of x. இதே மாதிரி தான் இப்போ போட்டோம் இல்லையா? என்ன வரும்? 5 + 9 + x + 17 + 21 அதாவது இதோட மீன் 13னா சம் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் 1 2 3 4 5 5 நம்பர்ஸ் ஈக்குவல் டு என்னது 13ன்னு கொடுத்துட்டாங்க. இதை சால்வ் பண்ண எக்ஸோட வேல்யூ கிடைக்கும், அவ்வளோதான். ஸோ 5 + 9 14, 14 + 17 + 21 ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் 7 + 4 11 12 2 பேலன்ஸ் 1 1 2 3 5 52 வருது. 52 + x/5 = 13. இந்த x தான் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த பக்கம் போனால் மல்டிப்ளை வருமா? அப்போ 52 + x is equal to 13 × 5. 5 3s are 15, balance 1, 5 1s are 5, 5 + 1 6. இப்போ இந்த 52 அந்த பக்கம் போனால் மைனஸில் வரும். 65 - 52. அப்போ x is equal to 5 - 2 3, 6 - 5 1. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 13 தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். புரியுதுங்களா? ஈஸியான சம் தான். ஜஸ்ட் அப்படியே நம்ம வந்து கொஷின் டைரெக்டாக கொடுத்துட்டாங்க, அப்படியே கண்டுபிடிக்கணும். Next, the mean of the square of first 11 natural number is dash. The mean of the square of first 11 natural number. அதாவது 11 natural number ஸ்கொயர் பண்ணி மீன் கண்டுபிடிக்கணும். 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர், 4 ஸ்கொயர், 5 ஸ்கொயர், 6 ஸ்கொயர், 7 ஸ்கொயர், 11 வரைக்கும் இதே மாதிரி 8 ஸ்கொயர், 9 ஸ்கொயர், 10 ஸ்கொயர், 11 ஸ்கொயர் பை 11 அப்சர்வேஷன் டிவைடட் பை 11 பண்ணணும். அப்போ 1 ஸ்கொயர் 1 வரும், 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9, 16, 25, 36, 49, 64, 8s are 64, 9 9s are 81, 100, 121. இது எல்லாத்தையும் 11ஆல் டிவைட் பண்ணும். 1 + 4 5, 5 + 9 14,
14 plus 16 வந்து 20, 30. 30 plus 25, 55. 55 plus 36. 55 plus 36. 11, balance 1, 91. 91 plus 49, 0, balance 1, 140. 140 plus 64, 204. 204 plus 81. 204 plus 181 பண்ணிக்கலாம். இந்த 100 ஆட் பண்ணிக்கிட்டேன். plus இந்த 121. 506. இப்போ இந்த 506 11ஆல் டிவைட் பண்ண போகிறோம் நம்ம. 11ஆல் டிவைட் பண்ணி வரது தான் ஆன்சர். 11 4s are 44, balance 6, 66. 11 6 are 66. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா என்னது 46. புரியுதுங்களா? அடுத்த சம் பாருங்கள். The mean of a set of numbers is x bar. If each number is multiplied by z, then mean also multiply by z. அவ்வளோதான். அதாவது the mean of a set of numbers, ஒரு set of numbers ஓட mean பார்த்தீங்கன்னா என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா x barன்னு கொடுத்துட்டாங்க. அப்போது if each number is multiplied by zனா மீனும் என்ன ஆகும்? x அதோட zோட மல்டிப்ளை ஆகும். அப்போ என்ன வரும்? z x bar தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். புரியுதுங்களா? the mean of a set of numbers is x bar if each number is multiplied by z. அதாவது ஒரு நம்பரும் இசட்டோட மல்டிப்ளை ஆச்சுன்னா மீனும் கண்டிப்பாக இசட்டோட மல்டிப்ளை ஆகும். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா இசட் எக்ஸ் பார். ஓகே, ஸோ ரொம்ப ஈஸியான சம் தான். ஸோ கண்டிப்பாக இந்த சம்ஸ் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். கேல்குலேஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த அடிஷன் பண்ணும்போது மல்டிப்ளை பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ். பாய்.